சுஜியோட அம்மாட்ட போயிட்டு மீனாவை பற்றி தேவையில்லாத விஷயங்கள விஜயா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மட்டும் சம்மந்தி இந்த மீனாவை கண்டித்து வைக்கல அப்படின்னா இந்த மீனா ஈஸியாக திட்டம் போட்டு பிளான் பண்ணி சுற்றிட்டு இருக்கிற எல்லா பணத்தையும் ஆட்டை போட போகிறா. அதுவும் மீனா முத்து சேர்ந்து அந்த பணம்லாம் பிளான் பண்ணுறாங்க. அதனால தான் சுத்திக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி சுத்திரை ஏற்றி விட்டுட்ருக்காங்க மீனா. ஸோ இதெல்லாம் பார்த்து எனக்கு சம்மந்தி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சம்மந்தி. ஆனால் சுத்தி பொண்ணு நான் சொல்கிறத எதுவும் நம்ப மாட்றா. அந்த மீனா சொல்கிறது தான் நம்புறா. நீங்கள் கொஞ்சம் உங்கள் பொண்ணு ஜாக்கிரதை இருக்க சொல்லுங்கள். மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனா சுதியை ஈஸியாக ஏமாற்றிடுவா, பார்த்துக்கோங்க சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி விஜயா சுதியோட அம்மாவை ஏற்றி விட்றாங்க. அதை கேட்ட சுதியோட அம்மா, மீனா உண்மையிலேயே சுதியை ஏமாத்துறாளோ, இதனால் சுதியோட வாழ்க்கை கெட்டு போகாலும் போயிடும். இந்த சுதி எங்கே நம்ம சொல்கிற கேட்குறா, கூட்டு குடும்பமாக வாழ போகிறேன், சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ரவி அழைச்சிட்டு அங்கே போயிட்டா. ஆனால் அங்கே பாரு, இப்போ இந்த மீனா சுதிட்டு இருக்க பணத்தெல்லாம் ஆட்டி போட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுதி ஏன் தான் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சுதியோட அம்மா யோசிக்கிறாங்க. யோசிச்சது மட்டும் இல்லாமல் மீனாவை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டியும் விட்றாங்க. இது மாதிரி நீ பிளான் பண்ணி என் பொண்ணுடைய பணத்தை ஆட்டி போட தான் ட்ரை பண்ணிட்டுருக்க, அதுதான் சுற்றி கூட சுற்றிட்டு இருக்க, நீ நினைக்க எதுவுமே நடக்காது, ஒழுங்காக இருந்துக்கோ, இல்லை அப்படின்னா உன்னை ஒரு வழி ஆக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சுதியோட அம்மா மீனாவை கண்டபடி பேசுகிறாங்க. மீனா எதுவுமே பேச முடியாமல், என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, நான் வந்து சுதியை ஒரு தங்கச்சியை தான் பார்த்தேன், எனக்கு சீதா ஒரு தங்கச்சி இருக்கா, இவர் ரெண்டாவது தங்கச்சி தான் நான் பார்த்தேன் தவிர மற்றபடி சுற்றிக்கிட்டு இருக்க பணத்துக்காக நான் பழகலைம்மா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னை பற்றி உங்கள்கிட்ட யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கேட்டு இப்படி வாய்க்கு வந்த மாதிரி தப்பாக பேசாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சுதியோட அம்மா திரும்பவும் பதிலுக்கு பேசுகிறாங்க. சும்மா வாயை மூடுறி, நீ ஃபஸ்ட்டு என் பொண்ணுட்டு தள்ளிடு, நீ என் பொண்ணு தள்ளி இருந்தாலே போதும், என் பொண்ணு நல்லா இருப்பா, சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே ஒரு மன உளைச்சலாக இருக்குது. என்ன இப்படி பேசிட்டாங்க, நம்ம என்ன பணத்துக்காக பழகுறோம், ஏன் நம்மளை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லை இவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்த முத்து, என்ன மீனா முகமே சரியில்லை, முகமே வாடி போயிருக்கு, என்னாச்சு மீனா, இதெல்லாம் உடம்புது முடியலன்னு கேட்க மீனா ஒன்று நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து உடனே கொந்தளிச்சு, அந்த பழக்குழுக்கு என்ன பிரச்சனையா, அப்போது அவன் பணத்தை நம்ம ஆட்டி விட போகிறோமா, என்ன ஒரு கேவலமான புத்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பழக்குழுகிட்ட கேட்குறாரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, முத்து ஃபஸ்ட்டு கோவப்படாதீங்க, எங்கள் அம்மா மீனாட்ட பேசுனதுலாம் உண்மை தான், எனக்கும் விஷயம் தெரிஞ்சுன்னா எங்கள் அம்மாட்ட கேட்டேன், திட்டி விட்டேன் பிடிச்சி, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இங்கே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னன்னா உங்கள் அம்மா தான். ஸோ ஆன்ட்டி தான், நீங்கள் நாங்கள் சேர்ந்துருக்கிறதுனால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மூலயமா நீங்கள் வந்து என்கிட்ட இருக்க பணத்தில் ஆட்டப்பட போகிறீங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவை ஏற்றி விட்டு அது மூலிமா மீனாவை திட்ட வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நானும் மீனாவும் பேசிக்கக்கூடாது, பேசிக்க வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக மீனாவை ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் திட்டம் முத்து அப்படின்னு சொல்லி சுற்றி சொல்ல, உடனே முத்து, ஓ இப்போ தான் புரியுது பழகுல எனக்கு, எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டிவ் வந்து வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள ஏதாவது பண்ணி சரி பண்ணிடணும், அப்படி அவங்கள எதிராக மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எங்களை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிடலாம், இதுதான் எங்கள் அம்மாவோட திட்டமாக இருக்கும், அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச, சரி சுதி அப்புறம் என்ன சுத்தி பண்ணுறது, ஏன் இப்படி இருக்காங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்க, உடனே முத்து சொல்கிறாரு, மீனா எங்கள் அம்மாவோடைய ஆசையை நிறைவேற்றும் விடு, எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுப்போம், இது எத்தனை நாள் தான் போகுதுன்னு பார்ப்போமே, இதை வச்சு எங்கள் அம்மா என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல, அப்போ அண்ணாமலை வந்துடுறாரு. என்னடா இன்னும் சத்தம் போட்டுட்டீங்க, இப்போ என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேட்க, உடனே முத்து நடந்தது சொல்கிறாரு, பாருங்கப்பா அம்மாவை எப்படி கீழ்த்தனமாக நடந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை ஒன்று, சே இந்த விஜயம் நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடா, ஏன் தான் அவள் அப்படி இருக்கான்னு தெரில, எப்போ பாரு அந்த ரோகிணி மனோஜ்னு சொல்லி மற்ற எல்லாரையும் வெறுத்து ஒதுக்குறா, என்றைக்கோ ஒரு நாள் ரோகிணி மனோஜை பற்றி உண்மை தெரிய போச்சுங்க அம்மாவுக்கு, அப்போ தான் திருந்துவாவ அப்படின்னு சொல்ல, அப்பா எனக்காக ஒன்று பண்ணுறீங்களாப்பா நீங்கள் அப்படின்னு முத்து கேட்குறாரு. என்னப்பா முத்து பண்ணணும் அப்படி கேட்டதும், பா நானும் சுதியும் போய் சண்டை போடுறோம், நீங்கள் வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையும் சுதியும் கண்டிக்கிற மாதிரி கண்டிங்க, அப்போதைக்கு அம்மா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா நீங்கள் போட்ட பிளானில் இப்போ என்னையும் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், பா நடிப்பு தானேப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து போய் சுற்றி சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாரு. டக்குன்னு அங்கே போன அண்ணாமலை, ஏன்னா முத்து ஏன்டா சுற்றி சண்டை போடுற, உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டியா, அறிவே இருக்காதா, இப்படி தான் இல்லாட்டி சண்டை போட்டுட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி முத்துவை அடிக்க போகிறாரு. டக்குன்னு வந்து மீனை தடுத்துடுறாங்க, மாமா விட்டுருங்க மாமா வர அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா, நல்லா போடுங்க, உங்கள் புள்ள தூக்கி தள்ள வச்சு ஆடினீங்களே, அவன் பண்ணியிருக்க வேலையை பாருங்கள், அவனும் இந்த மீனாவும் சேர்ந்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்க பணத்தெல்லாம் ஆட்டி விட ட்ரை பண்ணுறாங்க, அதை தெரிஞ்சுட்டு அவங்க அம்மா எனக்கு ஃபோன் அடித்து நாக்கப்படுற மாதிரி கேள்வி கேட்குறாங்க,
இதெல்லாம் தேவைங்க எனக்கு. இந்த முத்து கம்முன்னு இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமாங்க. நல்லா அடித்து அவனை கண்டிச்சு வைங்க. எனக்கு தெரிஞ்சு இவனை இந்த வீட்டில் இனிமேல் விட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இந்த வீட்டில் எதனா பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அவனை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க மொதல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே அண்ணாமலை, விஜயா என்ன விஜயா, முத்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டா கரெக்டாக இருக்கும்ல, எந்த பிரச்சனை இருக்காதுல்ல விஜயா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தாங்க. ஏம்மா சுதி சொல்லம்மா, உங்கள் அம்மாவிட்ட பேசுனாங்கல்ல சொல்லு, இந்த மீன் என்ன வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு. மீனாவும் முத்து சேர்ந்து உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசினாங்கம்மா, என்ன பண்ணுறது நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லி முத்துக்கும் மீனாவுக்கும் எதிராக இப்போது சுதி அப்புறம் அண்ணாமலை 2 பேரும் விஜயா முடிஞ்ச வரைக்கும் ஏற்றி விட்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது சுதியும் அண்ணாமலையும் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது தெரியாத விஜயா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயா பேசும்போது அண்ணாமலை, வாயை மூடு விஜயா அப்படின்னு சொல்லி பலான்னு ஒரு அறவிடாது விஜயாவுக்கு. உடனே விஜயா எதுவுமே பேசலை. என்னங்க என்னையும் அடிச்சிங்க, நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு கேட்க, உன்னுடைய திட்டம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு விஜயா. நீ சுதியோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசினது, சுதி அம்மா மீனாவை திட்டினது, இது எல்லாமே முத்துக்கும் மீனாவுக்கும் எனக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாக தான் நானும் சேர்ந்து நடித்தேன். ஏன் விஜய் அப்படி இருக்க? இந்த வீட்டுடைய மூத்த மருமக தானே நீ தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது உனக்கு கீழே 3 மருமக இருக்காங்க. அவளை நீ எப்படி பார்த்துக்கணும்? ஒரு மக மாதிரி பார்த்துக்கணும். இந்த குடும்பத்தை ஒத்துமையாக இருக்க வைக்கணும்ல. நீ அதை விட்டுட்டு எப்படி பிரிக்கலாம், எப்படி முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டலாம், முத்துக்கும் மீனாவுக்கும் சண்டை போட வைக்கலாம், சுதிக்கும் மீனாவுக்கும் சண்டை போட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி கீழ்த்தமாக யோசிச்சுட்டு இருக்கேன் விஜயா. ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது விஜயா. இதுவே கடைசியாக இருக்கட்டும். இன்னொரு முறை நீ இந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னு வச்சுக்கேன், நான் அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிக்கிறேன், வெளில போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்போதைக்கு முத்து, மீனா, சுதி, ரவி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதை பார்த்தா விஜயா ரொம்பவுமே அசிங்கப்பட்டு, நம்ம போட்ட திட்டம் எல்லாமே இப்படி வீணாக போயிடுச்சு, எது பண்ணாலும் இந்த முத்து தப்பிச்சிடானே, வேறு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜயா அப்படியே முடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க.